ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ஹோட்டல் ஸ்டைல் ஸ்பைசியான சிக்கன் 2020 நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் 500 கிராம் அளவு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சிக்கன் மசாலா நான் இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு முட்டை இன்னைக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன். முட்டை சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்திடலாம். இப்போது நம்ம பரட்டி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா முறுகி வெந்து வந்துருச்சு. சிக்கன் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி மீதி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 50 கிராம் அளவு பூண்டை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தருன்னு இருக்கணும், ரொம்ப பேஸ்ட் ஆகிட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரை காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 8 வரமிளகாவை நான் சேர்த்துறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகும் நான் இதில் சேர்த்துறேன். இதையும் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் தண்ணி எதுவும் சேர்த்துல, இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை இதில் நம்ம சேர்த்திடலாம். பூண்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வரமிளகு குருமிளகு தூளையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் 2020க்கு இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கறதே. பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நம்ம எதில் சேர்த்தினாலும் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதுக்கு மெயின் ஃப்ளேவரே இந்த எண்ணெயில் இந்த பூண்டு வரமிளகாலாம் மிக்ஸ் ஆகி இந்த சிக்கனில் பிடிச்சி நம்ம சாப்பிடும் போது அது டேஸ்ட் படுறது மெயின் ஃப்ளேவரே. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா சிக்கன்லேயுமே அந்த எண்ணெய் வந்து நல்லா பிடிக்கணும். சிக்கனில் எண்ணெய் நல்லா உறிஞ்சி எடுத்துடணும். இது பூண்டு வந்து தனித்தனியாக தான் இருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிக்கனோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ சூப்பராக எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசியான சிக்கன் 2020 நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.